தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் சுத்திகரிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுவார்களாக. எந்த எண்ணமும் சிந்தனை திரும்பாதபடிக்கு, டிவியேட் ஆகாதபடிக்கு ஒவ்வொருவருடைய எண்ணமும் ஒருமுகப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தி போடுகிறோம். சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரீட்சிக்கிற ஆவியின் கிரி, அந்தகார கிரி ஆண்டவரே, அவங்க ஒருமனப்பட விடாதபடிக்கு, பற்பல பாரங்களினாலே காணப்படாதபடிக்கு, எல்லாவற்றுக்காக ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலை ஆண்டவரே, எத்தனையோ பாரங்களினாலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்க்க போகிறதற்காக நன்றி. கவலைகளை எல்லாம் வைத்து விடும் பொழுது, பாரத்தை வைத்து விடும் பொழுது நீர் ஆதரிப்பீரப்பா. நீர் ஆதரித்து நடத்துவி. மீதியான பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பி தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பி தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து இயேசு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கொள்வீங்க. அவன் ஒவ்வொரு முறையும் அப்படி சமூகத்துல வரும்போது அந்த இடத்தில் இருக்கிறவரை நாம் நம் கண் முன்னாடி வைத்து, அவர் போதுமானவர். வேதம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சரி, ஒரு மனுஷனை தேடி வரல, அவரை தேடி வந்திருக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். சரி, அந்த விசுவாசத்தோட நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன் வரேன் அப்படி அல்ல. நான் அவரை சந்திக்க போகிறேன், அவரை தேட போகிறேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறேன். இந்த நாள்ல எனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், என்னோடு கூட பேசுவார் என்று அந்த ஒரு எதிர்பார்ப்பு. விசுவாசம் எப்படி செயல்படும்னா, நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு அவர் இருக்கிறார், நான் ஆராதிக்க போற அவர் அந்த ஸ்தலத்துல எழுந்தள்ளுகிறார். அப்ப மனுஷனை நம்ம பார்க்க கூடாது. சரியா, நாங்க இங்க நடத்துறோம், ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், சேர்ந்து பாடுகிறோம். அந்த ஒரு எண்ணத்தோட நாம் அவரை உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருப்பது மாத்திரமல்ல, நமக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும் என்று வேதம் சொல்லுது. வல்லமையாய் பலப்படுகிற நேரம். நீங்க எந்த நிலைமையில வந்தாலும் சரி, போகும்போது அப்படியே போறதில்ல, சுகத்தை பெற்றுக்கொண்டு மன ரீதியாக சரி, சரீர ரீதியாக சரி பலப்படுத்தப்பட்டு தான் போவேன். அந்த முடிவெடுங்க. ஏன்னா பல வேளைகள் நம்ம ஆராதனைக்கு போறோம் வரோம், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் போறேன், ஆண்டவர் என் கூட பேசுவார், ஆண்டவர் என்னை நிரப்புவார், என்னை அபிஷேகம் பண்ணுவார், என்னை சுகப்படுத்துவார், எனக்கு தேவையான அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்ற அந்த ஜெபத்தின்படி எனக்கு இந்த மாதத்துக்கான வார்த்தையோ அல்லது இந்த காலத்துக்கு, ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த காலகட்டங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த சூழ்நிலையில் நான் போய் கொண்டு இருக்கிறேன், இந்த காலத்துக்கு வழியா நான் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த காலத்துல என்ன போஷிக்கும்படி எனக்கு தேவையான வார்த்தை மன்னா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அல்லது நாம் சாப்பிடுற சாப்பாடு மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தைனாலும் அது உங்களை பிழைப்பு போட்டோம். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன்னா பிழைப்பு என்று நம்ம யோசிக்கும் போது சம்பாதிக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனா வேதம் தெளிவா சொல்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப உங்க எதிர்பார்ப்பு, நீங்க ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், வசனத்தை கேட்கிறோம், எனக்கான வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுக்கிறான்னு கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா இருக்கு. சரியா, உங்களுக்குள்ளதான் அந்த தீபம் இருக்கு. ஆவியானவர் என்ன என் கூட பேசுகிறார் என்பதை கிரகிக்கணும். எல்லா வார்த்தையும் உங்களுக்கு இருக்காது, ஒரு வார்த்தை இருக்கும். அது என்னன்னு நீங்க தான் பிக் பண்ணணும், நீங்க தான் எடுத்துக்கணும். அப்படின்னா இன்னைக்கான அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. நீங்க அதை கவனிக்காம மனுஷரை அல்லது இங்க இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ப கரெக்டா அது என்ன வார்த்தை, அது எந்த வேலையிலும் வரலாம். சரியா, ஆராதிக்கும் போது வரலாம், பாடல் பாடும்போது வரலாம், ஜெபிக்கும் போது வரலாம், பிரசங்கம் பண்ணும்போது வரலாம், ஈவன் முடிக்கிற நேரம் கூட வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா வரும், கட்டாயமா வரும், உங்களுக்கான வார்த்தை வரும். சரியா, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க கவனிங்க. ஆண்டவர் என் கூட என்ன பேசுகிறார், எனக்கான வார்த்தை என்ன, அதை பிடிச்சிட்டு நில்லுங்க. ஆண்டவர் கட்டாயமா அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் வார்த்தையை வாங்கிக்கணும், வாங்கிட்டு அதை உறுதியா பிடித்து கொள்ளும் போது அற்புதம் ஷியர், கட்டாயம் நடக்கும். ஏன்னா வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அப்படி வேதம் சொல்லுது, வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அனுப்புவது மாத்திரமல்ல, அது வேலை செய்யும். எப்பனா அதை நீங்க ரிசீவ் பண்ணும்போது, அது உங்களுக்குன்னு. இங்க 100 பேர் இருக்கோம்னா 100 பேருக்கான வார்த்தை வரும்.
ஆனா உங்களுக்கான வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணும்போது, எடுத்துக்கொள்ளும் போது அது அற்புதத்தை செய்யும். ஆனா விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளணும். சரியா? அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கான தேவனுடைய வார்த்தை என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. கவனித்து அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து பாட போறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி. எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை
ஆவியானவரே, இந்த ஆராதனை நேரத்துல எங்க மத்தியில உங்க பிரசனம் இருக்கிறது, அதற்காக நன்றிப்பா. தைரியமா கிருபாசன தண்டையில கிட்டி சேரும்படி எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றிப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தைரியமா உங்க பிரசனத்துக்குள்ள நாங்க வரும்படிக்கு, உங்க முகத்தை பார்க்கும்படியான அந்த கிருபையை கொடுத்திருக்கீங்க, அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. முதலாவது அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா வல்லமையுள்ள தெய்வம், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி, அவ்வளோ பெரியவர். அப்படிப்பட்டவரை நாங்கள் அணுகும்படி இயேசுவின் மூலமாக, உம்முடைய குமாரனாய இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட சேரும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மண்ணான மனிதர்கள் தான், ஆனாலும் எங்களை நேசிச்சு எங்களுக்காக உங்க ஜீவனே கொடுத்து எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, எங்களை குமாரரா குமார்த்திகளா மாத்திருக்கீங்க, உங்க பிள்ளைகளா மாத்திருக்கீங்க. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நாங்க ஒரு ஜனங்கள், நீங்க தேவன், அப்படி அல்ல. நாங்க உங்க பிள்ளைகள், நீங்க எங்க தகப்பனா இருக்கீங்க. கலாத்தியர் 4 சொல்லி இருக்கிறபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. அப்படி எழுந்து நின்று ஆராதிப்போமா? எங்கள்
பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். திறவுண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோர். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா. Hallelujah. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் திங்களை 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 சாத்தான் தீமை செய், ஏன் தீமை செய்ய முடியாது. நான் இரத்தத்தில் தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கும் என்னை
நன்றி. அப்படி நின்றோ இல்லாட்டி முழங்கால் படிட்டோ உட்கார்ந்தோ அப்படியே ஆராதிங்க, எப்படி வசதிப்படுதோ. ஓ நன்றி நன்றி நன்றி. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆயிரம் பேர்களை சிறந்தோ என்றென்று
பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள் என்ற வார்த்தையின்படி எங்க ஆவியோடு முழு மனதோடு அல்லது உண்மையான மனதோடு எங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து எங்க அன்பின் ஒரு வெளிப்பாடாக எங்க ஆராதனைகளை உங்களுக்கு செலுத்துகிறோம். as a token of our love, எங்க அன்பின் அடையாளமாக உங்களை ஆராதிக்கிறோம். அன்பின் வெளிப்பாடாக ஆராதனை செலுத்துகிறோம். உங்களை பணிந்து கொள்கிறோம். நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திர, நீர் ஒருவரே ஆண்டவர், உமை அல்லாம வேற தேவர் இல்லை என்று வார்த்தையின்படி உங்களை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். மேன்மையானவர், மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், வல்லமை கணம் புகழ் எல்லாம் உமக்கு உரியதே. நீர் ஒருவரை எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர உங்களுக்கு கனத்தை மகிமைய செலுத்துகிறோம். உங்களை பணிந்து கொள்ளுகிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவடியும் முழங்காலும் முடங்கும் என்ற வார்த்தையின்படி அந்த இயேசு என்னும் நாமத்திற்கு முன்பாக இப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான, அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளை குறித்த பேர் இருந்தாலும் சரி, வியாதியை குறித்த பேரா இருந்தாலும் சரி, உங்க வசனம் உண்மை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த வியாதி என்ற பெயரை காட்டிலும் அதை விட பெரிய நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் பணிவதாக, இந்த வேலையில சப்மிட் பண்ணுவதாக, இயேசு என்னும் நாமத்துல இப்பொழுது எல்லாம் பணிவதாக, எல்லா பிரச்சனைகளும் பணிவதாக. இப்ப இயேசுவின் நாமத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல இப்ப தேவனுடைய ஆளுகை வெளிப்படுவதாக. எல்லா வியாதிகள், பலவீனங்கள், வலிகள் சரீரத்தை விட்டு நீங்கி போ என்று கட்டளையிடுகிறேன். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் சரீரங்களை விட்டு, சரீரத்தின் பகுதியை விட்டு வெளியேற என்று கட்டளையிடுகிறேன். எதெல்லாம் சரியாய் செயல்படலையோ இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு உறுப்பும் அந்த ரூவா காற்றினால, அந்த ஜீவ காற்றினால, அந்த சுவாச காற்றினால ஒவ்வொரு சரீர உறுப்புகளும் இப்பொழுது 100% செயல்படுவதாக. ஹார்ட் சரியாய் செயல்படுவதாக, லங்ஸ் சரியாய் செயல்படுவதாக, கிட்னி சரியாய் செயல்படுவதாக, லிவர் சரியாய் செயல்படுவதாக, தைராய்டு கிளாண்ட் சரியாய் செயல்படுவதாக. ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாய் செயல்பட என்று கட்டளையிடுகிறேன். அது எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சரியாய் அது செய்யும்படி இப்ப இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு சரீரங்களுக்கும் கட்டளையிடுகிறேன். நீ சொல்லாகோ, நீ கட்டளையிட நிற்குமே. அந்த இயேசுவின் நாமத்துல இப்பொழுது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கட்டளையிடுகிறேன். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கட்டளையிடுகிறேன். செயல்படு என்று கட்டளையிடுகிறேன். செயல்படு. 100% அது ஆரோக்கியமான உறுப்பாய் செயல்படுவதாக. கால்கள் சரியாய் செயல்படுவதாக, கைகள் சரியாய் செயல்படுவதாக, காதுகள் சரியாய் செயல்படுவதாக, கண் சரியாய் செயல்படுவதாக, சுவாச உறுப்புகள் சரியாய் செயல்படுவதாக, கர்ப்பப்பை சரியாய் செயல்படுவதாக. இப்ப இயேசுவின் நாமத்துல எதெல்லாம் டிஸ்லோகேட் ஆயிருக்கோ, எதெல்லாம் இடம் மாறி இருக்கோ, இயேசுவின் நாமத்துல எந்த உறுப்புகள் சரியான இடத்துல இருக்கணுமோ இப்பொழுது சரியாய் மாறுவதாக. எல்லா ஹெர்னியா பிரச்சனை இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. இப்ப அற்புதம் நடைபெறுவதாக. விடுதலையை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், செழிப்பை பேசுகிறேன். பாபா என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்றேன் என்று சொல்லுங்க. என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
I receive my miracle. என்னுடைய அற்புதத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன். நான் சுகமாகிதான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகவேன். வியாதியோடு இல்ல, சுகமாக்குகிற வல்லமை என்னை முற்றிலுமா சுகமாக்கிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, விடுதலையோட, மகிழ்ச்சியோட, வலி இல்லாம, நோய் இல்லாம, வேதனை இல்லாம கடந்து செல்வேன். ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. உங்க பிரசன்னத்திற்காக நன்றிப்பா. மீதியுள்ள வேலையை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே வார்த்தைக்கு நேராக நம்ம முதலாவது செல்வோம். இந்த ஆண்டின் சொல்லுங்க 9வது மாதம். தமிழ்ல என்ன மாதம் இது? ஆவணியா? ஆவணி. சரி, இப்ப இந்த காரியத்தை குறித்து இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பமாகும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, இது இந்த வருஷத்தின் 3ஆம் பாகம். சரியா? நம்ம 9ஆம் மாதம் தான் கணக்கிடுவோம், ஆனா இந்த வருஷத்தின் 3ஆம் பாகம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 3ஆம் பாகம்னா அப்பனா வருஷத்தை எத்தனை 4 மாசமா பிடிச்சா 3 பாகம் வரும். சரியா? கடைசி 4 மாதம் அப்படின்னு செப்டம்பர் மாதத்துல இருந்தே ஆண்டவர் சொன்னார். ஆனா அதை குறித்த வசனம் எனக்கு தெரியல. ஆனா போன வாரம் ஒரு இடத்துல செய்தி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கும் போது அந்த வசனம் என் கல்ல பட்டது. சரியா? வேற எதையோ பார்த்து கொண்டு இருந்தேன், ஆனா அந்த வசனம் என் கல்ல பட்டது. அதை வாசிப்போம். சகரியா 3:19. ஒரு நிமிஷம். சரி, சகரியா 13:9. சகரியா 13:9. இந்த பகுதி ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டாலும் நம்ம ஆண்டவர் 3ஆம் பாகம் சொன்னபடினால நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். வெள்ளியை உருக்குகிறது போல அவளை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவளை புடமிடுவேன். ஒரு விஷயம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் அக்கினிலா சுட்டரிக்கும் போது அது என்னவா மாறும்? சாம்பலா மாறும். ஆனா பொண்ணு மட்டும் சாம்பலா மாறாது. சரியா? பொண்ணை ஒடுக்கும் போது சுத்த பொண்ணா விளங்கும். ஆமே. நம்ம எல்லாரும் நம்முடைய விசுவாசம் பொண்ணா இருக்கு. அதே போல நாம் பொண்ணா இருக்கிறோம் அல்லது தங்கமா இருக்கிறோம். கோல்டுக்கு தான் பொன்னை புடமிடுவது போல என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? கோல்டு அதை உருக்கும் போது சுத்த பொன்னாய் விளங்கும். அதே போல இந்த 4 மாதம் தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அது எப்படி நடக்கும்? யார் நம்மை சுத்திகரிப்பா? நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியுமா? சொல்லுங்க.
ஏன்னா ரெண்டு காரியம் இருக்கு, சரியா? சுத்திகரிப்பு, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு சுத்திகரிப்பு தான் ஒரு புறம், சரியா? பரிசுத்தமாக்கப்படுவது அது வேற, சரியா? பரிசுத்தம் என்று அந்த வார்த்தையை சொல்லும்போது தேவன் நிறைய இடங்கள்ல ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. Be holy as I am holy. அப்ப அவருடைய தன்மை தான் பரிசுத்தம், சரியா? நம்ம சில வேளைகளை தப்பா புரிந்து கொள்றோம். பரிசுத்தம்னா இதெல்லாம் பரிசுத்தம், அப்படி இல்லை. அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தும் போது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அப்ப அவருடைய தன்மையில ஒண்ணு என்ன? பரிசுத்தம். அப்ப அந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு போவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மை அந்த ஒரு பரிசுத்த நிலைக்குள்ளாக கொண்டு போக முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லப்படுகிறது, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சென்ற நாட்கள 3 வசனம் சொன்னேன். எது தேவனுடைய சித்தம் ஞாபகம் இருக்கவங்க சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பரிசுத்தம் 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, சரியா? அப்ப அது அவருடைய சித்தம். அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்வது யார் என்று பார்க்கும்போது 1 பேதுரு 1:2 வசனம். 1 பேதுரு 1:2. போதும். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. அப்ப நம்மை பரிசுத்தமாக்குறது யாரு? பரிசுத்த ஆவியானவர், சரியா? ஏன்னா நம்ம மூளை அறிவுல நம்ம பார்த்தா 1-2 விஷயங்கள் அப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனா முழுவதுமாய் நம்மை சுத்திகரிப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்ம வார்த்தையை கொடுத்து வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு கூட பேசி அடுத்து சகல சத்தியத்திற்குள்ளும் யோவான் 17:17 வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லவில்லை, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது இயேசு பிதாவிடம் ஜெபிக்கிறார், சரியா? அப்ப ஒருவர் அந்த பரிசுத்தத்தை செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறார். அதனாலதான் இங்க அப்படி சொல்லியிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், சரியா? அப்ப வசனத்துக்குள்ள திரும்ப தெளிவா சொல்லுகிற, வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தை நமக்கு போதிப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14 யோவான் 16 2 பகுதியிலையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். யோவான் 14 சொல்லியிருக்கு, சகலத்தையும் நமக்கு போதிக்கிறார். He will teach us all things. சரியா? நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னா, ஒருத்தவங்க நமக்கு போதிக்கணும்னா, டீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம போய் உட்கார்ந்து அவங்க சொல்கிறது. எனக்கு எல்லாம் படிக்க போறவங்க எனக்கு எல்லாம் தெரியும் உட்கார்ந்துருப்பாங்களா? இல்லை. டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறத கவனிப்பாங்க, கேட்பாங்க, சரி? எதுவும் டவுட் இருந்தால் கேட்பாங்க. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும், சகலம்னா
நிறைய பேர் வந்து அவரை ஒரு ஆவிக்குரிய விஷயத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். அது தப்பு. அவருக்கு எல்லாம் தெரியும். சகலமும் சகலமும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை விஷயம், உங்க ஆரோக்கியம் சம்பந்தமானது, மனது சம்பந்தமானது, ஆவிக்குரிய விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சகல ஞானம் உள்ளவர். சகலத்தையும் அவர் நமக்கு போதிக்கிறார். கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. சும்மா உட்காந்து முட்டி ஓதிட்டு என்ன மாற மாட்டேது. வருஷங்கள் போகும், காலங்கள் போகும், மாசங்கள் போகும், நாட்கள் போதும். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. கேளுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் வேற விதமாய் பேசுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். சரியா? வேற விதமா. சில வேளையில ஒரு தலைப்பை கொடுப்பாரு, அதன் அடிப்படையில் நான் ரெடி பண்ணுவேன். சில வேளைகளில் ஒரு வசனங்களை ஞாபகப்படுத்துவார். இப்பெல்லாம் அதிகாரம் வசனம் கரெக்டா சொல்றாரு. நான் பழைய ஏற்பாடு அவ்வளவா நான் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியுமில்ல, எப்பயாச்சும் போவேன். பழைய ஏற்பாட்டில் இந்த அதிகாரம் இந்த வசனம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. எதற்கு சொல்றேன்னா, நம்ம கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை இருக்கும்போது கேளுங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி கேளுங்க. எனக்கு வாழ்க்கை போர் அடிச்சு போயிடுச்சு. டெய்லி எலும்ப சாப்பிட, வேலைக்கு போக, வந்து தூங்க, இடையில கொஞ்சம் சண்டை போட எனக்கு போதிங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்றுக் கொடுங்க. கேளுங்க. என் கூட ஒருத்தன் படிக்காதவன் இருக்கான். அவன் எப்படி பணக்காரனா இருக்கான்? நான் படிச்சிருக்கேன், எனக்கு சம்பாதிக்க தெரியல. கேளுங்க. என்ன இயேசுபா ஒரு இடத்துல சொல்றாரு, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாத. அப்ப கொள்ளாதனா நான் கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பெரிய என்ன உங்களால உயர்த்த முடியும், எனக்கு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க. ஏன்னா இனி வருகிற காலங்கள்ல இப்ப போர் மேகமா இருக்கு. எப்ப போர் வெடிக்கும் என்று ஒரு சூழ்நிலையில உலகம் போய்கொண்டு இருக்கு. எப்ப போர் தொடுப்பாங்க தெரியல. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப உங்களுக்கு வருமானங்கள் வருது, அதை வச்சு நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. வருமானமே வராத நிலையில எப்படி உங்களால வாழ்க்கையை நடத்த முடியும்? கொஞ்சம் யோசிங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் பிரச்சனை இல்லை, கவர்மெண்டே பணம் இல்லை வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எதுக்கு சொல்றேன்னா, அவரை நம்ப பழகுங்க. ஏன்னா இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா அவரை நம்பினாங்க, அழகா வழி நடத்தினா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இல்லை. முழுசு நம்புங்க, அவர் சொல்றதை கவனிங்க, செயல்படுங்க. சரியா? சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், புரியாம இருக்கலாம். ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, ஆனா நான் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தாயா மரியாள்கிட்ட சொன்னா, ஸ்ரீயா உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை ஒன்றும் வரல. அந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவட்ட இப்படி பேசுனா போதாது, வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா? அதன்படி செஞ்சாங்க, அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அந்த திரும்ப சில பேர்லாம் பாருங்க, நம்ம பிரச்சனையே கொண்டு போயிட்டு ஆண்டவட்டையே நம்மளே சொல்யூஷன் சொல்லுவோம். ஆண்டவரே இப்படிலாம் பண்ணிருங்க, ஏதோ நம்ம பெரிய அறிவாளிக மாதிரி. ஏன்னா மரியாள் கொண்டு போனால் அந்த சூழ்நிலைய, சரியா? ஆனா தீர்வு அவ சொல்லலை. ஆண்டவரே திராட்சை ரசம் பற்றாக்குறையா இருக்கு, அதே போல நம்ம கொண்டு போகலாம், ஆனா தீர்வையே நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே இப்படிதான் நீங்க செய்யணும். அது எப்படின்னா, இப்படிதான் செய்யணும் சொன்னா நான் அவருக்கு முழு மரியாதை இல்லாட்டி முழு ஒத்துழைப்பை நான் கொடுக்கல. சரியா? நான் விரும்புகிற மாதிரி தான் செய்யணும்.
அப்படி நம்ம கேட்கும்போது அவர் விருப்பப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார். இதனாலதான் வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது, மாசங்கள் போகுது, நாட்கள் போகுது. பெட்டர், அவர் என்னை குறித்து நல்லதான் வச்சிருக்காரு, திட்டம் வச்சிருக்கிறார். நான் அவர்கிட்ட போறேன், அவர் எனக்கு டீச் பண்ணட்டும், அதை குறித்து நான் பேசுகிறேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கட்டும். ஏன்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். அந்த சத்தியத்தை வைத்து, உம்முடைய வசனம் தான் சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனம் நல்லது, ஆனால் வசனத்துக்குள்ள சத்தியம் இருக்கு, ட்ரூத், உண்மை இருக்கு. அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு இடம் கொடுத்தா இல்லை, எனக்கு இவ்வளோ வசனம் தெரியும், இவ்வளோ மனப்பாடம் பண்ணுவேன், அல்லது இத்தனை அதிகம் தெரியும், அப்படி இல்லை. ஏன்னா அந்த வேதத்தை எழுதினவற்றை நீங்க போய் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அவர் தான் ஆத்தர். வார்த்தை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது. அந்த ஆத்தர், அந்த எழுதினவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்கார். அப்ப அவர் உங்களை வழி நடத்துவதற்கு நீங்க கேட்கணும். அப்ப நீங்க கற்றுக்கொள்ளும் போது அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். அப்ப அதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்த்தோம், ஆவியினாலே பரிசுத்தமாக்குதல் கீழ்ப்படிதலுக்கும். ஏன்னா வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல உங்களால? பரிசுத்தமாக்கப்படலை. ஆனா அவர் உங்களை சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாக்கும் போது, இங்கேதான் ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை வசனத்தின்படி நடப்பதற்கு என் மாம்சத்துல என்னால முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. 100% நான் அதை கொண்டு வந்தேன்னா அது லா, சட்டம், சரியா? 1 2 3 4 5 கட்டளை 10 கட்டளை, அது சட்டம். ஆனா இப்ப அது பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு. அந்த சத்தியத்தை நான் எடுத்து ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய விட்டு கொடுக்கும் போது, எங்க சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு கல்லான எடுத்துட்டு சதையான இதயத்தை கொடுத்து அவங்க என் வார்த்தையை கை கொள்ளும்படி அவர்களுக்கு செய்வேன். அந்த மாதிரி மாத்திருவார். ஆனா அங்க ஒரு கண்டிஷன், என்னது? கல்லான இதயத்தை மாத்தி சதையான இதயத்தை கொடுத்து அந்த வார்த்தையை நம்முடைய இதயத்தில் எழுதும் போது அது என்னை அப்படிப்பட்டவனாய் மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், நம்ம நினைக்கிறோம் நான் ஏதோ பண்ற மாதிரி. தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவங்கலாம் அவங்க சொந்த பலத்துல செய்யல. அதை புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை வைத்து அவர் கிரியை செய்வதற்கு விட்டு கொடுத்தாங்க. அவங்கள அவர் மாத்திட்டார். அந்த வார்த்தையின்படி நடக்க, வார்த்தையின்படி செயல்பட அவர்களை அவர் மாற்றி விட்டார். அப்படிதான் நான் சொல்ல முடியும். புரியுதா? அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. அப்ப அந்த வார்த்தை, அதனால நம்ம என்ன சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. ஆண்டவரே இது கஷ்டமா இருக்கே, அது கஷ்டமா இருக்கே. இல்லை, நீ எனக்கு என் மேல விசுவாசம் வை வச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படி நான் கேட்கும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கார். நான் பிடிவாதமா இருக்கேன், நான் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறேன். அது என்னைக்கு நடக்க போது? அந்த ஒரு எண்ணம், வலியோடு இருப்பது, வேதனையோடு இருப்பது, நோயோடு இருப்பது, பிரச்சனையோடு இருப்பது, கவலையோடு இருப்பது. உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள்னா சந்தோஷமா தான் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா தான் இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம். அப்ப அது சித்தம்னு தெரிஞ்சா தேடுங்க, வேதத்தை வாசிங்க, தேடுங்க, எனக்கு பேசுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, அது எப்படி செயல்படும் சொல்லுங்க, தேடணும். ஏன்னா சில இடத்துலலாம் டாக்டர் 10 முறை வர சொன்னாலும் 10 முறை போவோம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மருத்துவரே அப்படின்னா
இவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் போகணும், எனக்கு நேரம் கிடைக்கல அப்படி சொல்லாதீங்க. தூங்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, ஃபோனில் கதை பேச நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. தூக்கத்தை 1 மணி நேரம் குறைச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா புடமிடப்பட வேண்டிய காலங்கள் அடுத்து. எத்தனை பேர்கிட்ட பணமே கையில் இல்லைன்னா வருவீங்க? என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா எத்தனை பேர் உங்கள் விசுவாசத்தில் நிற்க முடியும்? முடியாது. சாப்பாடு இல்லாமல், ஒன்றும் வாங்க முடியாமல், கையில் பணமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஜோனி பார்ப்பீங்க. எதுவும் நடக்கலைன்னா அன்றே எங்கே போயிட்டு மறுதளிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பேதுரு மாதிரி தான். ஏன்னா இந்த ஒரு பணம் என்ற விஷயம் கட்டாகும். வர நாட்களில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. அப்போ இந்த நாள்லேருந்து என்னுடைய சோர்ஸ், என்னுடைய எல்லாத்துக்கும் காரணர் ஊற்று நீங்கள் தான். என்னை ஒவ்வொரு நாள் வழி நடத்துங்க சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு வாழ கற்றுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்க. அப்படி பழகுனாதான், நான் சொன்னேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் உங்க அல்லது சொல்றேன், வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, உணவுல ஆண்டவர் படைச்ச உணவுலே இருக்குன்னா, ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தைக்குள்ள பயங்கர ஜீவன் இருக்கு, பயங்கர வல்லமை இருக்கு. இதை நீங்க வெறும் எழுத்தா பார்த்தீங்கன்னா, தமிழ்ல படிக்கிற ஒரு கதை புக் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. இது ஜீவனுள்ள வார்த்தை. அதை எடுத்து வாசிங்க. அந்த ஜீவன் எனக்குள்ள வெளிப்படட்டும். எனக்கு சொல்லி கொடுங்க, என் கூட பேசுங்க. நான் எப்படி செழிப்பா இருப்பது, ஆரோக்கியமா எப்படி இருப்பது, வறுமை இல்லாம எப்படி இருப்பது, கடன் இல்லாம எப்படி இருப்பது, சந்தோஷமா எப்படி இருப்பது. வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேதமா அப்படியே இருந்தா இல்ல, அது உள்ள போகணும். சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்கும். ஏன்னா பரிசுத்தமாக்கும்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய தன்மை பரிசுத்தம். சரியா? அந்த ஒரு நிலைக்குள்ள உங்களை கொண்டு போகும்போது பல விஷயங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. நம்ம மனுஷியமா ஆண்டவர் செயல்படுகிற விதத்தை நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது அவர் என்ன யோசிக்கிறாரு, எப்படி செயல்படுவார் என்ற முழு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தரை தங்கள் காணிக்கை தசமாகத்தினால கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவரை நீர் கனம் பண்ணி அவருடைய பொருளாதாரத்தில் பெருக்கத்தை நீங்கள் கொடுத்து எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவீர். வேதவசனம் சொல்கிறபடியே நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மல்கியா 3:10 சொல்லும் பொழுது ஆண்டவரை நீர் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்வதாகவும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர். நம்முடைய வார்த்தையில் நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் வாழும்படி எங்களுக்கு நீர் கற்றுத் தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் கற்று தந்து கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழும்படி தொடர்ந்து எங்களுக்கு நீர் உதவி செய்வீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு தொடர்ந்து நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு காணிக்கை செலுத்தும்படி கூட நீங்க வெள்ளியை புடமிடுகிறது போல ஜனங்களை புடமிடுகிறதாக மல்கியாவிலே பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியா ஜனங்கள் பரிசுத்தமான காணிக்கையை கூட உமக்கு செலுத்துவதற்கு ஏதுவாக ஜனங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தமாகுதலை குறித்து ஜானுகளோடு கூட சற்று நேரம் பேசினார். பரிசுத்தம் எங்களுக்கு ரொம்ப அவசியம். நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படி
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அவருடைய பரிசுத்தத்தை தான் நமக்கும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமாகுதலுக்காக தேவன் நம்ம என்ன செய்கிறாராம்? புடமிடுகிறார். பொன்னை புடமிடுகிறது போல பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்மை புடமிடுகிறார் என்று கேட்டோம். அதை நான் காணிக்கையில கூட அதை தான் நான் சொன்னேன். காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? புடமிடுகிறாராம். மல்கியான் புஸ்தகம் 3 அதிகாரம் 9 வசனத்தை நான் சொன்னேன். அவர் உட்கார்ந்து மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவள் கர்த்தருடையவளாய் இருக்கும் படிக்கும், நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவள் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவா. அப்ப காணிக்கை செலுத்துவதில் கூட என்ன இருக்குது? புடமிடப்படும் பொழுது அந்த காணிக்கையும் வெளியேறப்பட்டதாய் மாறும், நீங்களும் வெளியேறப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஏனோ தானோன்னு காணிக்கை செலுத்த மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதுலேயும் ஒரு பயபக்தி இருக்கும். தேவ வசனத்துக்கு பயந்து நடுங்கி காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட விரும்புறீங்க? பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும். அப்போ பரிசுத்தம் உள்ளவனுக்கு இன்னும் பரிசுத்தத்தை கற்றுக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் அணிஞ்சிட்டே வந்துட்டீங்க, திடீர்னு தூசி பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க? வாஷ் பண்ணுறீங்க. ஏன் டெய்லி வாஷ் பண்ணுறீங்க? டெய்லி ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு டெய்லி வாஷ் பண்ணுறீங்க. டெய்லி அதை நீங்கள் சுத்தம் பண்ணத்தான் டெய்லி நீங்கள் சுத்தமான ட்ரெஸ் அணிய முடியுது. அல்லேலூயா. இதை போல ஏசப்பா உங்களை டெய்லி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எத்தனை பேருக்கு அதை சுத்தம் பண்ணினாரு? எத்தனை பேர் சுத்தம் பண்றதுக்காக ஆண்டவர் கிரியை செய்தார், வார்த்தை மூலமா பேசினாரு. அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்குள்ள சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீங்க பரிசுத்தவான்களாய் விளங்க வேண்டும். அதுதான் ஆண்டோட விருப்பம். பரிசுத்தவான்கள் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்த எவ்வளவு தூய்மையா இருக்கிறதோ அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. ஒரு நல்ல தூய்மையான வீடுன்னா அதுக்குள்ள போகும்போது போகிறவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க, நல்ல சுத்தமா இருக்குது, நம்ம அழுக்கா இப்படி போறது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இருக்கிறவங்களும் காலை கழுவி கையை கழுவி சுத்தமா உள்ள வாங்கன்னுவாங்க. அல்லேலூயா. ஒரு சுத்தமான இடம்னா சுத்தத்தை விரும்புறது போல பரிசுத்தமான இடம் தான் பரலோகம். பாவம் செய்கிறோம் உள்ள போக முடியாது. அங்க போனா பரிசுத்தம் தேவை. ஆனா நம்மளை நாம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதற்காக இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகத்துக்கு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை உங்களுக்காக கொடுத்து அந்த இரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து நீதிமானாக மாற்றி இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைவதற்கு வசனத்தை உங்களுக்கு கொடுத்து பரிசுத்தாவியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். நிலையில காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு பேச விரும்பினால் பேசுவார். ஜபத்தின் வழியாய் பேசுவார். அவருடைய ஜனங்களை 3ஆம் பாகம் இந்த வருஷத்துல 3வது பங்கு அல்லது 3ஆம் பாகத்துல காணப்படுகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிக்கிறார். லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அதே போல சகரியாவில் அந்த வசனத்தை கேட்டீங்க. நான் அவர்களை அந்த 3ஆம் பாகத்துல நான் அவர்களை அக்கினிக்கு உட்பட பண்ணி நான் அவர்களை
பொன்னை புடமிடுகிறது போல வெள்ளியை சுத்திகரிக்கிறது போல நான் சுத்திகரிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்கிறது. நான் அவர்களை உருக்கி, சகரியா, நான் மறுபடியும் சொல்லலை, நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க, எடுக்க வேண்டாம், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 13 பிந்தி வந்தவங்களுக்காக. வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நம்முடைய தேவன் நம்மை அக்கினிக்கு உட்பட பண்ணி, எதுக்காக நான் ஒரு சுத்த யோபு சொல்றாரு, நான் அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நாம் பல கஷ்டங்கள் பாடுகள் வழியாக போகும் பொழுதுதான் ஒரு சுத்த பொன்னாக விளங்க முடியும். ஆண்டவர் நம்மை அப்படி சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒரு சுத்த பொன்னாக காணப்படும்படிக்கு உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. வெள்ளி என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை குறிக்கிறது. அதுல களிம்பு கலந்து சுத்திகரிக்கிறார். லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அதே போல சகரியாவில் அந்த வசனத்தை கேட்டீங்க, நான் அவர்களை அந்த 3ஆம் பாகத்தில் நான் அவர்களை அக்கினிக்கு உட்பட பண்ணி, நான் அவர்களை அக்கினிக்கு உட்பட பண்ணி, நான் அவர்களை பொன்னை புடமிடுகிறது போல வெள்ளியை சுத்திகரிக்கிறது போல நான் சுத்திகரிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்கிறது. நான் அவர்களை உருக்கி, சகரியா, நான் மறுபடியும் சொல்லலை, நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க, எடுக்க வேண்டாம், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 13 பிந்தி வந்தவங்களுக்காக. வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நம்முடைய தேவன் நம்மை அக்கினிக்கு உட்பட பண்ணி, எதுக்காக நான் ஒரு சுத்த யோபு சொல்றாரு, நான் அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நாம் பல கஷ்டங்கள் பாடுகள் வழியாக போகும் பொழுதுதான் ஒரு சுத்த பொன்னாக விளங்க முடியும். ஆண்டவர் நம்மை அப்படி சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒரு சுத்த பொன்னாக காணப்படும்படிக்கு உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. வெள்ளி என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை குறிக்கிறது. அதுல களிம்பு கலந்திருந்தா அதை என்ன செய்வாங்க, சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுப்பாங்க. சாதாரண வெள்ளியை எடுத்துக்கோங்க, அது சுத்திகரிக்கப்படும். சுத்த பொன்னாய், ஒரு பொன் என்றால் அதை சுத்த பொன்னாய் உருக்கி தான் என்ன செய்வாங்க, சுத்த பொன்னாய் மாற்றுவாங்க. அப்ப நம்ம சுத்தமா பரிசுத்தமா காணப்படணும்னா ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மை புடமிடுகிறார். புடமிடுகிறார். புடம் என்று சொல்லும் பொழுது, புடம் என்றால் என்ன, இல்லை, கரும்பு சாறு எடுக்கிற ஒரு மிஷின் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் அந்த கரும்பை என்ன செய்கிறாங்க, எத்தனை தடவை அதை அதில் மடக்கி கொடுத்து அதில் என்ன செய்கிறாங்க, ஜூஸை பிழிஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பிழிந்தெடுக்கப்பட்ட அனுபவம், ஒரு நசுக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஒலிவ எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அது இடித்து பிழிந்த, அந்த பழைய ஏற்பாட்டில எல்லாம் பார்க்கும் பொழுது பியோர் ஆயில்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க. இங்கேயும் ஒலிவ எண்ணெய் கிடைக்குது. ஆனால் அதை எவ்வளோ பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தான் அது என்ன செய்யுது, அந்த ஒலிவ எண்ணெய் பியூரிஃபை பண்ணுறாங்க. அப்போ நம்ம மட்டும் அந்த பியூரிஃபிகேஷனுக்கு, அந்த சாங்டிஃபிகேஷனுக்கு நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உபத்திரவம் என்ன செய்து பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை என்ன செய்யும், ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல. அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். பொறுமையா இருந்து என்ன செய்யணும், சந்தோஷமா இருந்து அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால
உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்ப அதனால நம்ம ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யறோம்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளுகிறோமா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் அந்த வழியாக வந்தது நல்லது, அதனால எனக்குள்ள என்னுடைய இருதயம் ஒரு நொறுங்குண்ட இருதயமாய் மாறினதப்பா. தேவனுக்கே இருக்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டேன்னு சொல்றார். அஸ்ட்ரவையில் ஒரு வார்த்தை வந்தது, கல்லான இருதயம் எப்படி மாறுமா? சதையான இருதயமா மாறுமா. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன்றார். அப்போ ஆவியில என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குதான். இப்போ கேட்ட வசனங்களை திரும்ப நான் சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆவியினாலே பரிசுத்தமாகுதல். சொல்லுங்களேன், ஆவியினாலே நான் பரிசுத்தமாகிறேன். ஆவியானவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். ஆவியானவருடைய பரிசுத்தம். யோவான் 17 என்ன படிச்சீங்க? அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம். இன்னும் ஒரு கஷ்டம் வர்றதுனால என்னது வருது? எனக்கு ஒரு தாழ்மை வருது, ஒரு கீழ்ப்படுதல் வருது. போன வாரம் என்ன கேட்டீங்க? கலாத்தியல்ல ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவன் சந்ததி எல்லாம் வம்செல்லாம் என்னது உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நமக்கு முதலாவது தனிப்பட்ட ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம். அடுத்து சபையில ஆசீர்வாதம் வேணும். அடுத்துதான் என்னது? தேசத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், பிறனுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். உள்ளேயே நம்ம ஆசீர்வாதமா இல்லைன்னா வெளியே நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது கஷ்டம். நம்ம அப்ப தனிப்பட்ட ஆசீர்வாதம் முக்கியம். ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதான் பர்சனல் பிளெஸிங். அவருடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது பிறகுதான் வருது. சரி, நம்ம எழுப்புவோமா? ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். எழும்ப முடியாட்டா முழங்கால் படிடுங்க. ஓ ஆவியானவர் உங்களை ஜெபத்துல நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நீங்க கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். நேற்று பிரேயருக்கு வந்தவங்களோட ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்க கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. வாக்கு தத்தத்தின் படியே நீங்க சுதந்திரராகவும் இருக்கிறீங்க. பரிசுத்தமும் ஆசீர்வாதத்துல ஒன்று. அபிஷேகம், அந்நிய பாஷை அடையாளங்களோடு அபிஷேகம் பெறுவது ஒரு ஆசீர்வாதம். தனிப்பட்ட ஆசீர்வாதம் என்பது, ரட்சிப்பு என்பது ஒரு அற்புத ஆசீர்வாதம். அதான் முதலாவது ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். முதலாவது ஆண்டவர் சந்திப்பதும் ஆண்டவர் பரிசுத்தாவியினால் நிரப்புவதுமே இருக்கிறதே, அதுதான் ஒரு பலத்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன். இதர ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட ஆட் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறது. நீ வச்சுக்கோன்னு சொல்லி முதலாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம், குணமளித்தல் என்ற ஆசீர்வாதம், தெய்வீக ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஒரு ஆசீர்வாதம், சுகமாக்குகிறார் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் இதுவரையிலும் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். செயலற்ற உறுப்புகள்ல செயல்களை செய்ய உதவி செய்கிறார் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். துதிங்க, துதிங்க, உங்களோட வாயை விரிவாய் திறந்து துதிங்க. அப்பாவை துதிக்கிறேன் என்று சொல்லி துதிப்பீர்களா? நீங்க துதித்தா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் சங்கீதத்துல இருக்கிறது. அந்த வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீங்க எந்த மட்டும் கூனி குறுகி போய் இருப்பீங்க. அன்று ஒரு கூன் போட்ட ஒரு ஸ்திரீயை பார்த்து நீ உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னா, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூனி குனிந்திருக்கிறீங்களா? அந்த பெண் உண்மையாகவே சரீரத்தில் அப்படி இருந்தாள். அவளுடைய கூனை ஆண்டவர் நிமித்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது, ஓ ரகல பகார கதரா சத்தலா ரூபலாகர கதலபா, நான் அதை சொல்ல நினைக்கல, ஆனா ஆண்டவர் மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார். ரூபாலாகர பகா ஸ்ரீகலபா, அது தீர்க்க தரிசன வார்த்தை. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ரபகா சத்தராலி பரலபா
நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். எப்பொழுதும் போல நீங்க எப்பொழுதும் போல இருக்க வேண்டாம். இப்பொழுது புதிதாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஏவுகிறார், சொல்லுகிறார், உங்களுக்கு கீழ்ப்படியுங்க. சொல்லுக்கு கீழ்ப்படுத்த ஆபிரகாமுக்கு தான் அவனுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்தான். சொல்லுவீங்களா? உங்களுடைய இருதயத்தின் மேல கைகளை வைத்துக் கொண்டு, நான் உம்முடையவள், கிறிஸ்துவின் உடையவள் சொல்லுங்க, வாயை திறந்து. கிறிஸ்துவின் உடையவள் இன்னும் மாறாட்டாலோ நீங்க மாறுங்க, தயவு செய்து. இன்னமும் மாறாம இருக்காதீங்க. நான் நேற்றே சொன்னேன், நம்மள மாத்தினாதான் சூழ்நிலை மாறும், இல்லைன்னா சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த நோய் அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். உங்க குணம் மாறணும், உங்க தீர்மானம் மாறணும், நீங்க எடுக்கிற தீர்மானம் மாறணும். புதிதான தீர்மானத்தை எடுங்க, புதிதான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க. ஆண்டவரே, நான் உம்முடையவள், உம்மால் நான் மறக்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவள், உங்களுடைய ஆவியினால நான் பரிசுத்தமாகுதலை பெற்றிருக்கிறேன், உங்களுடைய ஆவியினால நான் கழுவப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், இலவசமான அந்த கிருபை என்ற ஈவை நான் பெற்றிருக்கிறேன். நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில உமோடு சேர்ந்திருக்கிறவள், சேர்ந்திருக்கிறவன். யாரெல்லாம் அவரோடு சேராதவங்க தயவு செய்து கையை தூக்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கும்படி ஏவுகிறார், சொல்லுகிறார். யாரெல்லாம் நான் கர்த்தரோடு சேரல, இன்னும் கர்த்தரோடு சேரல, புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு கையை தூக்குங்க. சேர்ந்தவங்களுக்கு பிற விசேஷ ஜெபம் இருக்கும். நான் இதுவரையிலும் தேவனிடத்திலேயே சேரல, கிட்டி சேரல, எனக்கு அவர் வேண்டவே வேண்டாம், அவர் பிடிக்கலன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு விரக்தியோடு பேசிட்டு இருக்கிறீங்க, நிறைய இருக்கிறீங்க, இந்த இடத்துல சில இருக்கிறீங்க. ரபல பகா சந்தல பகதல ரபா, எனக்கு வர்ற சோதனைகள்ல ஓ ரகா சந்தல பகதல ரபா ஷகலபா, நான் விலகிறது நல்லதுன்னு சொல்லி நான் ஆண்டவரை யார் பக்கத்துல இருக்கிறீங்க, யார் பட்சத்துல இருக்கிறீங்க? ஒரு அபகாந்தால ஆண்டவர் உங்களோடு அந்த கேள்வியை வைக்கிறார். உங்க முன்னால ஒவ்வொருத்தர் முன்னாலே தேவனிடத்துல சேர்ந்துருங்க, தயவுசெய்து தேவனிடத்துல சேருங்க. ஆண்டவர் கண்டிப்பாய் சொல்லுகிறார். தயவு செய்து என்று சொன்னேன், ஆனாலும் தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் பண்ணுகிறார், அவர்களுக்காக உயிரோடு இருக்கிறார், அவர்களை தான் முற்றுமுடிய ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு இன்டர்சீட் பண்ணுகிறார். எங்கள் மூலமா, என் மூலமா இப்பொழுதும் ஆவியானவரே ஒரு ஆவிக்குள் நிரம்புங்க. அந்நிய பாஷை வர எதுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு? வாய் விரிவாய் திறங்க. தேவனிடத்துல சேர்ந்தவங்கிறத வெளிப்படுத்துறீங்க நீங்க. இப்போ ஒரு பயந்து வெட்கப்படாதீங்க. நீங்க வெட்கப்பட்டா ஆண்டவர் எப்படி உங்க தலையை உயர்த்துவா, உங்க தலையை எப்படி நிமிர பண்ணுவா? நானோ தலையை நிமித்துகிறவர் அல்லவா, உன் தலை குனிவை நான் மாற்றுவேனே, உன் ஆவிக்குரிய கூனை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ நிமிர்ந்து பார்க்க முடியாமல் பல பாரங்களால் அமிழ்ந்து போகிறாய், அடிக்கடி அடிக்கடி குனிந்து போகிறாய். தீபா ரகா தனா ரபா கஷதல ரபகதல ரபா ஓ ரபகதல ரபகஷதல ரபா, ஆண்டவருடைய ஆவிக்குரிய கூனை நிமிர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ரபா பல பர பகதல ரபா ரிபால பகா ஷதல ரபா, சத்துருக்கோ நான் வெட்கத்தை உடுக்குவேன். இனிமேலும் நீ உன் ஆவியில எழுதி வைத்துக்கொள். சத்துருக்கோ வெட்கம், தீமைக்கு உண்டு பண்ணுகிற உங்களுக்கு வெட்கம். ரபகதல ரபகதல ரபா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கோ வெட்கம் இல்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் லட்சைக்கு பதிலாக ரெண்டு துணையான பலன் வரும்.
ஓ நீக மர கதால ரக சந்தல ரபா கதால ரபா. துதிங்க துதிங்க துதிங்க. அப்ப வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல நீங்க கூனி குறுகி இருக்க தேவையில்லை. ஓ ரபகா சந்தல ரபகதல ரபகா சந்தல ரபா. என் வார்த்தை நன்மை செய்யுமோ செய்யாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பா என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு வார்த்தையினுடைய அருமை தெரியல என்று சொல்லுகிறார். என் கரம் குறுகல, என் வார்த்தையும் ஒரு ரபகதல ரபகா சக்கல பகதல ரபகா சந்தல ரபா ரிபல பகதல ரபா. வல்லமை இவ்வளவுதானா என்று நினைக்கிறீங்க? ரிபல பகபதலபா. நிரப்பு நிரப்பு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் விடுவிக்கிறார். உன் ஆவியில நீ கட்டப்பட்டு இருக்க தேவையில்லை. ரிபா கதா கதா கசதா லப கபர லபா தே தே பகல பகப சதல ரப கபல ரப கபல ரப கதல ரப திபா கல பரக சதல ரப கதல ரப திபா ரப கஷகல பகதல ரப கஷகல. ஒரு போதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு, ஒரு போதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்தை முன்னிட்டு ஒரு போதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிற உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறார் அவன். திபா ரகா தனா ரகமா ஷதல ரபகபல ரப திபா ரபகபா பகதல 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 பகபல ரப மா ஷதா ததா ஷதல ரபகதல ரபக திபா ஷதல ரபகதல ரபக. ஓ ரபகதல ரபக ஷகலபா. ஓ நீ உன் வெட்கத்தை மறக்கிற நாள் இது. உன் வெட்கத்தை மறந்து உனக்கு இனி தலை குனிவு அல்ல. ஓ ரகா தல பகபல இனி தாமதிப்பது இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஓ மாசை கல பக தல பக தல பரபா. ஓ ரகா தல பக ஷக்கல பக தல பக தல பக தலபா. ஓ ரபக தலபா. சமையானவனுக்கு ஆண்டோடைய வார்த்தை நன்மை செய்து கொண்டிருக்கிற வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ரபகா தல ரபக தல ரபா ரிபா லபகபா ஷதார லபகபர லபக ஷல ரபக தல ரபா. ஓ இப்பொழுதே நீ காண்பா, இப்பொழுதே நீ காண்பா. இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன், இப்பொழுதே நான் உயருகிறேன். நீ உன் தலையை ஏறெடுத்து பாரு, உன் கண்களை ஏறெடு. கீழானவைகளை நோக்காதே, மேலானதை நோக்கி பார். புதிய புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கு தேவையானது புதிய விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, புதிய தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அப்பொழுது ஒரு புதிய அற்புதத்தை செய்வார். செய்ய ஆரம்பித்து விட்டார். ஓ உங்களுக்குள்ள ஆரம்பித்த கிரிய முடிய நடக்கும். அது அற்புத கிரியையா இருக்கும், அது ஆச்சரிய கிரியையா இருக்கும், அது பிரமிக்கத்தக்க கிரியையா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு அபகாத்தல ரபகா கத்தல ரபா. நீ எனக்கு காத்திருக்கிறதுனால நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு அபகாத்தல ரகஷத்தலபா. ஓ ரபகாஷலபா. ஓ உன் மேல என் இறக்கம் முடிந்து போயிட்டோ என்று நினைக்கிற, என் இறக்கம் முடிந்து போகல. ஓ ஷத்தலபா. உன்மேல் தொடரும் இறக்கும். ஓ உன் மேல கிருபை தொடரும். ரபகா தல பக பல பக தலபா. அற்று போயிட்டோ, முடிந்து போயிட்டோ, இனி அவ்வளவுதான் என்று நினைக்கிற இடத்துல ஆண்டவர் ஓ லபகா ஷத்தல பக தல பக தலபா ரிபா லபகா ஷத்தல ரபக தலபா. உன் நம்பிக்கை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. நீ நம்புறபடினால நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அபகா தல ரபகா ஷத்தலபா. ஒரு சுழல் காற்று இருந்தாலும் அதுல என் வழி இருக்கிறது. நான் உனக்கு ஒரு புதிய சகாப்தத்தை காண்பிப்பேன், புதிய வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் புதிதானவைகளை செய்கிறேன். தீபாவளி இடுக்கண் மறக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா இடுக்கண்களும் திகில்களும் ஓடி போவதாக. உன் மனதில இனி பழையவைகள் நினைக்கப்படுவது இல்லை,
அது தோன்றுவது இல்லை. இது முதல் செய்யப்படாதவைகளை நான் செய்யும்படிக்கு புதிதானவைகளை உனக்குள்ள வைக்கிறேன்னு சொல்றாரு. புதிய ஆவியை வைக்கிறேன்னு சொல்றார். புதிய வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்றார். புதிய தைரியத்தை கொடுக்கிறார். புதிய ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவர் குணமாக்கி விட்டார். ஆண்டவர் இந்த வேளையில யார் யாருக்கு 2 காதுகளுமே கேட்கவில்லை, கண்கள்ல ஒளி வேணும், ஆண்டவர் அதற்காக ஏவுகிறார். உங்களுடைய காதுகள்ல கரங்களை வைக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் கேட்கும் திறனை கட்டளையிடுவார். பார்க்கும் திறனை கட்டளையிடுவார். உண்மையாகவே விசுவாசிங்க. விசுவாசித்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மோசேயினுடைய கண்கள் அவ்வளோ 120 வயது வரையிலும் இருளடையில மங்கள ரபகாதாலா ரபகஷதாலாபா அந்த செவிட்டு காதை நோக்கி எப்பத்தா செவி திறக்கப்படுவதாக என்று சொன்னார். அது போல நீ எழுந்திரு, எழுந்திரு. ரபகாதாலா ரபகபால பகஷதாலா ரபகதாலா ரபா. உன்னுடைய செத்து போன செல்கள் அல்ல, உயிருள்ள அணுக்களை நான் உற்பத்தி ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறார். புதிய அணுக்களை ஆண்டவர் உற்பத்தி ஆக்குகிறார். புதிய திசுக்களை, புதிய எலும்பு ஆண்டவர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரபா கத்தாலா ரபா. உன் எலும்பு தேய்ந்து போவது இல்லை. மஷதாலா ரகதாலா ரக ஷதாலா ரபா கத்தாலா ரபா திபா லபா கதாலா ரபா. நீ இச்சு போவது இல்லை, நீ ஒடுங்கி போவது இல்லை என்று சொல்லுகிறார். துக்கத்துடனே இனி நீ திரிய தேவையில்லை. துக்கத்துடனே திரிவதை நான் எடுத்து போடுகிறேன். நீ ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? நான் அற்பமா என்னல என் சுய சக்தியினால, என்னுடைய அற்புத சக்தியினால நான் உன்னை அற்புதமாய் வைத்திருக்கிறேன். விடுதலைக்காக துதிங்க, விசுவாசத்தை துதிங்க. நீங்க என்ன பண்ணினாலும் சரி, ஆண்டவரை விசுவாசித்து நீங்க ஒரு அற்புத சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வேறு எதையும் சார்ந்து கொள்வதை விட வர நாட்கள்ல ஆண்டவர் புது கிருபையை ஊற்றுகிறார். பெறாதவங்க சும்மா இருக்காதீங்க. வாலிப தம்பிகள் சும்மா இருக்காதீங்க. ஆவியில நிரம்புங்க. புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் வரும், இன்னும் வியாக்கியானம் வரும், விசுவாசம் வரும். விசுவாசம் கனிகள்லையும் ஒன்றாய் இருக்கிறது. இந்த 9வது மாதம் 9 வித வரங்களை நாடுங்க. ஆண்டவருடைய பரிபூரண வல்லமையை நாடுங்க. சாதாவா இருக்காதீங்க. அக்கினியின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். உன் வெள்ளி எல்லாம் நான் சுத்தப்படுத்துகிறேன். கழுப்பை எடுத்து போடுகிறேன். இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. நீ சுத்த பொண்ணாக விளங்க வேண்டும் என்றால் இடம் கொடு. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று சொல்லி இப்படிப்பட்ட சந்தேகத்துக்கோ அப்படிப்பட்ட பேச்சுக்கோ இனி இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்டவங்களோடு பேசுவதை நிறுத்துங்க. விசுவாச பேச்ச பேசுங்க. எதிர்மறையா சிந்திக்காதீங்க. உங்களை குறித்து நன்மையை மட்டும் சிந்திங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க உங்களை குறித்து தப்பெண்ண கொள்ளாதீங்க. அவரை குறித்து அப்பன்னா தப்பெண்ண கொள்றீங்கன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையை குறித்து தப்பெண்ண கொள்றீங்கன்னு அர்த்தம். அவருடைய வல்லமையை குறித்து தப்பெண்ண கொள்ளாதீங்க. ஒவ்வொருவரும் அந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே.
ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று கொண்டிருந்தாங்க. ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தை வந்தது. எஸ் ஹீமா கஷிகாலாபா கதாலாரபா ரபலபா சந்தல ரபகபரலபா கபரலபா 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 இபார பகதல ரபகதல ரபக சந்தல ரபகதல ரிபல பக சந்தல ரபோஷியகல ரபகதல ரபா ரிபல ரபக ரிபல ரபகதல ரோபல பகதல ரபக சந்தல ரபகதல ரபக ஷிகலபா ரபகந்தல பரஹ சந்தல ரபா ஓ ஷதேத பரி அப்பபல பகதல ரபகதல ரபா ரிபல பக சந்தல ரபா ஓ ரியாகர பக ஷகலபா புது ஜீவன் தந்து விட்டார், புது வாழ்வு தந்து விட்டார், புது சுகம் தந்து விட்டார், புது வல்லமை தந்து விட்டார், புதிய வார்த்தை கொடுத்தார், புதிய தைரியத்தை கொடுத்து விட்டார். ஓ பாபா 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 ஓ இந்த மாதத்துல புது கனி கொடுத்து கொண்டே இருக்க உதவி செய்வார். உங்க கனி கெட்டு போவது இல்லை. ஓ ரேகதர கதா கல பக்க சதல ரபா முன்பு இருந்ததை விட உங்களுடைய சீர் பெரிதாயிருக்கும். முன்பு நீங்க கொடுத்த கனியை விட உங்கள் கனி அதிகமாயிருக்கும். நான் அதனால மகிமைப்பட போறேன் சொல்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு கிருஷ்ணமாய் உரைத்த வார்த்தைகளை மனதில் வைத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை நீங்கள் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காக நன்றி. எங்கள் நடுவில் நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நீர் அடியனோடு திருவிழம் பற்றினீரே என்று சொல்லி தாவீது தன்னை தாழ்த்தினது போல வெகு காலத்து செய்தியை தாவீதுக்கு நீர் நாத்தான் மூலமாய் வெளிப்படுத்தினது போல எங்களை குறித்தும் சபையை குறித்தும் ஆண்டவர் நீ வைத்திருக்கிற நல்ல நினைவுகளை எங்களுக்கு நீர் சொன்னதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துமை துதிக்கிறோம். அப்படியே நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மக்களை நீங்கள் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.